யாருமே ஆர்வம் இப்ப அவங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க, அதுக்கு நான் பதில் இல்ல சொல்லி இல்ல அதுக்கு போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கு, நான் அதை சொல்லிட்டு நீங்க அடுத்தது போலாம். ஒரே ஒரு கேள்வி. இப்ப நீங்க சொன்னதுதான் பள்ளிகொண்டா டு குடியாத்தம் போற ரோடு, அது புறவழிச்சாலை, பைபாஸ் சாலை. அதுக்கு நீங்க ஒரு பைபாஸ் ஒன்று போட்டு தரேன்னு சொல்லி அதை 2016 வாக்குறுதி கொடுத்திருந்தீங்க. அது செய்யல அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்றாங்க. 2021 உங்களுடைய ஆட்சி, திமுக ஆட்சி, ஏன் செய்யலன்னு? 2021 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த பிறகு இன்றைக்கு 10 கோடி ரூபாய் நில எடுப்பிற்கு ஜிஓ போட்டு இன்னைக்கு டிஆர்ஓ நியமிக்கப்பட்டு நிலங்கள் அளக்கப்பட்டு இன்றைக்கு இடம் ஆர்ஜிதம் செய்யக்கூடிய வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நீங்க ஜிஓ போய் பார்க்கலாம், 10 கோடி அலாட் பண்ணிட்டாங்க. அலாட் பண்ண அந்த திட்டத்துக்கு இதுக்கு பைபாஸ் போட பைபாஸுக்கு 10 கோடி நிலம் எடுப்பதற்கு இன்னைக்கு ஒரு டிஆர்ஓ போட்டு 10 கோடி அரசாங்கம் கொடுத்துருச்சு. 63 கோடி ரூபாய் எஸ்டிமேட் போட்டிருக்காங்க. தேர்தல் வந்துரும்ன்ற காரணத்துக்காக இப்ப வரதுக்கு வாய்ப்பில்லை. அந்த ஒரு திட்டம் கண்டிப்பாக 10 கோடி அரசு நிலம் எடுப்பது கொடுத்திருக்கு. அந்த நிலம் ஆர்ஜிதம் செய்த பிறகு என்னுடைய வாக்குறுதியாக அது செஞ்சு ஜீவோ காப்பியை தான் அண்ணன் இப்ப காமிச்சிக்கிறா, நல்லா இருக்கும். அதனோட ஜீவோ காப்பி வெளியிடப்பட்டுள்ள கேட்டது கரெக்ட், நியாயமான கேள்வி. இல்ல நியாயமான கேள்வி. என்றைக்கும் என் வாயில போய் வராது, நான் சத்தியமா சொல்ல மாட்டேன். இவங்க நியூஸ் தமிழ் நாளை காலைல எங்க இருக்காங்கன்னு சொன்னா எல்லாரும் நியூஸ் தமிழ் பாக்குறீங்க. இன்னைக்கு காலையில இருந்து நான் எனக்குள்ளான வேலையில இந்த பாயிண்ட்ஸ் கூட வைங்க, எனக்கு எல்லாமே பாயிண்ட்ஸ் சொல்ல தெரியும். கடவுள் மீது ஆணை, நாளைக்கு காலைல 10 மணிக்கு உங்களுக்கு அந்த ஜிஓ கொடுப்பேன். நீங்க உங்க நியூஸ் தமிழ்ல அதை பிரசுரிக்கணும், கட்டாயமாக ஒளிபரப்பப்படும். இதை நான் இப்ப சொல்றேன், கட்டாயமாக. இப்ப கூட ஒரு அரை மணி நேரம் டைம் கொடுத்தீங்கன்னா நான் கொண்டு வந்து கொடுத்துருவேன். 10 கோடி ரூபாய் அரசாணை போட்டு 10 கோடி நில எடுப்பு. நீங்க ஆதாரம் கொடுங்க, நாங்க ஒளிபரப்பு பண்றோம். நாளைக்கு இப்ப இந்த விஷயம் ஒரு நிமிஷம் லைவ்ல போயிட்டு இருக்கு. இப்ப நியூஸ் தமிழுடைய டிஜிட்டல்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்ப நேரடியா இது ஒளிபரப்பு செஞ்சிட்டு இருக்கு. தொலைக்காட்சியிலும் இது வரும், யூடியூப்ல, பேஸ்புக்ல, ட்விட்டர்ல எல்லாத்துலயும் இப்ப இது லைவ் போயிட்டு இருக்கு. நான் சொல்வதெல்லாம் உண்மை. ஓகே ஓகே, நாளை 10 மணிக்கு உங்களுக்கு அந்த ஜிஓ ஆதாரம் கொடுக்கறேன்னு சொல்லிட்டீங்க. ஓகே, ஆமா, எனக்கு நீங்க ஒளிபரப்பணும். என் தொகுதி மக்கள் நந்தகுமார் சொன்ன அந்த சாதனையை செய்யலையாடா அப்படின்னு வரக்கூடாது. அடுத்து ஒரு சின்னது, ஒரு நிமிஷம் பேசலாமா? இல்ல நான் ஒரு நிமிஷம். குற்றச்சாட்டு சொன்னாங்க, இன்னும் 1 மணி நேரம் டைம்ல உட்காரலாம் எல்லாரும். அவங்க எப்படின்னா போட்டுக்கிட்டோம். இல்ல இல்ல நான் பேசிக்கிறேன், ஒரு நிமிஷம். நாங்க ரெக்வஸ்ட் பண்றோம், ஒரு நிமிஷம். எனக்கு நான் 7:30 மணிக்குள்ள முடிச்சுக்கிறேன். எனக்கு புரட்சித்தோட அம்மாவோட பொதுக்கூட்டம் சத்துவாச்சாரியில் நீங்கள் வேண்டுகோளை கிணங்க ஒரு நிமிஷம் தலைமையில பர்மிஷன் கேட்டு சொன்னா மணி 8:05 ஆகிவிட்டது. பொதுமக்கள் இப்படி இங்க காத்துக் கொண்டிருக்கிறார், அதே போல காத்துட்டு இருப்பார்கள். தயவு செய்து எனக்கு நேரத்தை வாக்குறுதியை முடியாது. அவர் ஒரு குற்றச்சாட்டு சொன்னா நான் பதில் சொன்னா நான் ஒரு எனக்கும் இனி அவர் என்ன குற்றச்சாட்டு சொன்னாலும், சகோதரி என்ன குற்றச்சாட்டு சொன்னாலும் நாங்க பதில் சொல்ற இடத்துல. சகோதரி நீங்க எந்த ஊருன்னு நான் தெரிஞ்சுக்கலாம்? நான் லத்தேரி, சொந்த ஊர் மோடிகுப்பம். மோடிகுப்பம், ஆமா, ரைட். திமுக வெர்சஸ் நாம் தமிழர். இப்ப நான் சொல்லட்டுமா? சகோதரி 2-3 குற்றச்சாட்டுகள் சொன்னாங்க. இலவச இது விவசாயத்தை பத்தி சொன்னாங்க. நானும் ஒரு விவசாயி, அவங்களும் ஒரு விவசாயி. மோடிகுப்பம்னா கண்டிப்பா விவசாயியா இருப்பாங்க. இவங்களுடைய தலைவரும் விவசாயி தான், நான் இவர் விவசாயி கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு விவசாயியும் என் தாய்கள பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து நான் இதற்காக கப்ப கட்ட வேண்டும், வெள்ளையன ஓட விட்ட தமிழ்நாட்டில் சரியான விவசாயியை பத்தி பேசுவா என்றால் சொல்றேன் கேளுங்க. ஒரே நிமிஷம். விவசாயி தான் விடு. உங்க தலைவரும் எடப்பாடியாரும் விவசாயி தான் வச்சுக்க. இல்ல இல்ல எளிமைக்கு ஒரு நிமிஷம். சிங்கமங்கல் எடப்பாடியார் விவசாயி நாத்து நடுவார், வேரோடுவார், மெருக்கடிப்பார். தம்பிக்குள்ள சண்டை நடக்குது, அமைதியா இருங்க. ஆரோக்கியமான சண்டை. தலைவரும் விவசாயின்னு சொன்னாரு, இல்லன்னு சொல்லல. நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன். இந்த தாய் திருநாடாம் இந்த தமிழ் திருநாட்டில் யார் ஒரு விவசாயி சேற்றில் கை வைக்கின்றார்களோ, மனசாட்சி உள்ள விவசாயி, இலவச மின்சாரத்தை தந்த தலைவர் கலைஞரை எவராலும் மறைக்க மாட்டார்கள். இலவச மின்சாரத்தை தக்காளி 6 கிலோ 100 ரூபாய், 6 கிலோ 100 ரூபாய் ஆட்டோல விற்கிறாங்கன்னா இன்னைக்கு அந்த இலவச மின்சாரத்தை கொடுத்தவர் தலைவர் தளபதி. இன்னொரு சகோதரி மட்டும் ஒரு நிமிஷம். குடிமராமத்து நாயகனாக தமிழ்நாட்டில் ஏரிகளை குடிமராமத்து பணியை பண்ணவாசிதான்
இன்னைக்கு நீர் நிறைந்திருக்கிறது. ஐயோ ஐயோ அந்த நீர் ஐயோ ஐயோ நிறைந்திருக்கிற காரணத்தினால வெள்ளை அறிக்கை கேட்ட அந்த குடிமராமத்துக்கு இன்னைக்கு தக்காளியாவது கத்திரிக்காயாவது வெண்டைக்காய் விளைவதற்கு இல்ல. காரணமே குடிமராமத்து இல்ல, ஒரே நாயகன் நிமிஷம். எங்கள் எடப்பாடியார் தான். குடிமராமத்து செஞ்சாங்க ஆனா செய்யல. சரி சகோதரிக்கு ஒண்ணே ஒண்ணு, நீங்க சகோதரிக்கு ஒண்ணு. நாங்க செஞ்சோம். ஆனா ஒரு நீங்க நிமிஷம். நல்லா செஞ்சீங்க. ஒரு நிமிஷம். அவங்க மேடம் சகோதரி, பேச வராங்க. நீங்க அக்கா கேட்டீங்க. பேசுங்க. நீங்க இருங்க, அக்கா கேட்டீங்க, சொல்லுங்க. உங்களுக்கு பதில் சொல்றேன். மின்சாரத்தை கொடுத்தாங்க, அது ஒழுங்கா ஒரு தெருவுல கூட எரியல. ஐயோ 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 புரியவே எந்த தெருவுலயாவது சகோதரி மின்விளக்கு ஒரு நிமிஷம் சரியா எரிஞ்சிருக்கா? இருங்க சார், சகோதரிக்கு சொல்றேன். நீ இருப்பா. விவசாயத்திற்கு தான் இலவச மின்சாரத்தை கொஞ்சம் அதை ஒத்துழைப்பு புரிஞ்சுக்காம கொடுங்க, please. தெருவுல லைட் எரியலையா, தெருவுல நிகழ்ச்சி இலவச ஒரு 10 மின்சாரம் நிமிஷம் இருக்குதாங்க. அமைதி. நான் கேக்குறேன் என்ன பதில் பேசுறீங்க? இருங்க. சரி எல்லா ஒரு நிமிஷம் விவசாய நிலத்துல- ஒரு நிமிஷம் எல்லா நீங்க விவசாய கத்துறீங்க, ஒரு நிமிஷம். கேட்காது. பேசுறது புரியாது. இப்போ உங்களுக்கு எல்லா பதில் விவசாய சொல்றேன். நிலத்துலயும் ஏமா மின்சாரம் ஒரு நிமிஷமா correct ஆ இருக்குங்களா? நீங்க கேட்டீங்க, நான் பதில் சொல்றேன். இல்லையா? நீங்க கேட்கும் போது அமைதியாயிட்டல. சரிங்கய்யா. இப்ப சொல்றேன். சொல்லுங்கய்யா. நீங்க எவ்வளவு நேரம் கேட்டீங்க, உங்க ஆளுங்க எல்லாம் அவங்கள பேசணும்னா பேசிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன், ஒண்ணு புரிஞ்சுங்க. பஸ் ஸ்டாண்ட் கட்டினாங்க, ஹாஸ்பிட்டல் ஒழிச்சு, இதெல்லாம் சொன்னீங்க. நீங்க என்ன வச்சு கூட சொல்லுங்க, நான் பேசல. ஏன் அணைக்கட்டு தொகுதியில நீங்க சகோதரி நாளைக்கு உங்க ஆளுங்களை 10 பேர் கூட்டுவாங்க. இந்த தாய் திருநாட்டில் தமிழ்நாட்டில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் இப்படிதான் கட்டணும், ஒரு பஸ் ஸ்டாண்ட் இப்படிதான் ஃபேன் போடணும், ஒரு பஸ் ஸ்டாண்ட் என்ன சொல்றீங்க? அமைதி, அமைதி, அமைதி. இங்க வாங்க, உங்களுக்கு கேள்வி கேட்கலாம் அனுமதி இல்ல, please. ஒரு நிமிஷம். தமிழ்நாட்டிலே பஸ் ஸ்டாண்ட் கடத்த திராவிட மாடல் அரசு வேலூர் சோழி தான். நீங்க பாருங்க, தமிழ்நாட்டிலே வேலூர் அது பஸ் போட்டுக்காம ஸ்டாண்டிலே- சும்மா கட்டி தருவாங்க. அதே போல சார் உணர்வினை இல்ல வெயிட் பண்ணுங்க, அவங்க பதில் சொல்லுங்க, அவங்க பதில் சொல்ல வேணாம். அக்கா, உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா? ஒரு நிமிஷம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா? சொல்றேன். அணைக்கட்டுல உங்களுக்கு கேள்வி bus இருக்கா? stand- அணைக்கட்டுல பஸ் ஸ்டாண்ட் கட்டினாங்க தாயா, நான் இல்லன்னு சொல்லல. மக்களுக்கு அடிப்படை தேவையான குடிநீர் கொடுத்திருந்தா நல்லா இருந்துக்கும், மருத்துவம் கரெக்ட் சரியா சரி, கொடுத்திருந்தா நல்லா குற்றச்சாட்டு சொல்ற இருந்துக்கும். சகோதரி கேக்குற, எந்த ஊர்ல குடிநீர் இல்ல என் தொகுதியில வந்து காட்டுங்க பாக்கலாம். எந்த ஊர்ல தொகுதியில காட்டுங்க பாக்கலாம். எந்த ஊர்ல என் தொகுதியில் இல்ல? எல்லா இடத்துலயும் குடிநீர் இருக்கு ஐயா, ஆனா ஒரு விலைக்கு நிமிஷம், வாங்கி குடிச்சிட்டு ஒரு இருக்காங்க. நிமிஷம், ஒரு நிமிஷம். இது முன்ன வந்த சப்ஜெக்டுக்கு சொல்றேன். நெறியாளு கேட்டாரு, பள்ளிகொண்டாவுக்கு எதனா ஜீவோ இருக்கா 10 கோடி கொடுத்ததுன்னு. சரி, அண்ணா நாளைக்கு இல்ல ஹார்ட் காப்பி கொடுங்க. இல்ல ஒரு நிமிஷம். சரி, அங்கே எங்க ஆளு கில்லி, எங்க ஆளுங்க எல்லாம் கில்லி மாதிரி செட் இருப்பாங்க. பண்ணிருக்காங்க. இங்கே இல்ல. இந்தாங்க, எடுத்துங்க பாருங்க, இல்ல நீங்க அனுப்பிடுங்க. பாருங்க, பாத்துக்கங்க, எடுத்துங்க போங்க. ஐயா ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷமா, ஒரு ஜீவோ நிமிஷம், காட்டுனீங்க. ஒரு நிமிஷம். நீங்க பேசுனீங்கல்ல, ஆ. நான் பதில் சொல்றேன். இருங்க. அமைதியா இருப்பா, ஒரு அமைதியாரு சகோதரி. நீ இருப்பா, அமைதியாரு. நீங்க குற்றச்சாட்டு சொன்னதுக்காக சொல்றேன். நீங்க ஒரு நிமிஷம், நீங்க எந்த நேரத்துக்குன்னா வாங்க, எங்களுக்கு பொது உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் ஒரு காட்டுறேன், நிமிஷம். என் தொகுதியில தெருவு காட்டுறேன், சரி, ஓகே, என் அண்ணா, தெருவுல அண்ணா. லைட் காட்டுறேன். ஓகே, எதுவா இருந்தாலும் நாம் நீங்க தமிழர் வாங்க, கட்சியுடைய நான் காட்டுறேன். சேலஞ்ச திமுக ஏத்துக்கிட்டாங்க. கண்டிப்பா ஓகே, பாக்குறேங்க ஐயா. அவங்க சொன்ன சேலஞ்ச நீங்க ஏத்துக்கிட்டீங்க, சவால குறை இருந்தா காட்டுங்கன்னு சொல்லி இப்போ கேட்டீங்க. நீங்க கேட்டது நெறியாளர் என்ன இங்க நிக்க வச்சு என்ன கேட்டீங்க? ஜிஓ இல்ல குடுத்துறீங்க, நான் ஒரு பாத்துறேன். நிமிஷம் இருங்க. நான் செய்தி போடுறேன்னு சொல்லுங்க, ஒளிபரப்புன்னு சொல்லிட்டா நான் ஒளிபரப்புலாம் நீங்க நன்றி கேளுங்க. நன்றி ஒளிபரப்புன்னு நன்றி. சொல்லிருக்கேன். நியூஸ் ஓகே, தமிழுக்கு ஓகே. நன்றி.